என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு இறை உணர்வுடன், இறை ஆசியுடன், பித்ருக்களின் பரிபூர்ண ஆசியுடன், நோய் நொடி இல்லாமல் தீர்காயுஷுடன் வாழ இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து இனிய காலை வணக்கம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. ஈசான 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 பிராணத 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 பிராணோ 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 ஈசான பிராணத பிராணோ ஈசான பிராணத பிராணோ ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட 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 ஸ்ரேஷ்ட 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 பிரஜாபதி 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 ஜேஷ்ட ஸ்ரேஷ்ட பிரஜாபதி ஜேஷ்ட ஸ்ரேஷ்ட பிரஜாபதி ஜேஷ்ட ஸ்ரேஷ்ட பிரஜாபதி இரண்யகர்ப்போ 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 பூகர்ப்போ 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 மா இரண்யகர்ப்போ பூகர்ப்போ இரண்யகர்ப்போ பூகர்ப்போ இரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ 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 மதுசூதனக 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 மாதவ மதுசூதனக மாதவோ மதுசூதனக மாதவோ மதுசூதனக ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட ஸ்ரேஷ்ட பிரஜாபதி இரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனக ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட ஸ்ரேஷ்ட பிரஜாபதி இரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனக ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட ஸ்ரேஷ்ட பிரஜாபதி இரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனக. இது என்னுடைய 4 லைனு. இதை முதல்ல 3 வாட்டி சொல்லி பழகிட்டு முதல்லேருந்து சுக்லாமத்தத்துலேருந்து நீ ஒன்று மட்டும் ஒரு வாட்டி சொல்லிவிடுங்கோ. எவ்வளோக்குள்ளோ இந்த நாக்கால் அவனுடைய நாமத்தை சொல்கிறோமோ அவ்வளோக்குள்ளோ தேக ஆரோக்கியம், சரீர ஆரோக்கியம், எண்ணங்கள் சுத்தமாகி வாழ்க்கை தடுமாறாமல், புத்தி தடுமாறாமல் சீரோடு சிறப்போடு பெருமையோடு வாழ முடியும். நீங்கள் கற்றுக்கிறது எல்லாம் பெரியவெல்லாம் குழந்தைகளும் சொல்லிக் கொடுங்க. 5 விளையாது 50 விளையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சி அபிரசமான போயின்னு இருக்குச்சு. வளர்ச்சினால் ஏற்படக்கூடிய அதிக பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா எதுவுமே லிமிட்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அது உணவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. இதை விஞ்ஞான வளர்ச்சியை நான் குறை சொல்லலை. எதை எப்படி எவ்வளோன்றது தெரியாமல் இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி ஓடினே இருக்கா. இதனால் வியாதி, மருத்துவம், மருந்து இதெல்லாம் ஒரு தீர்வே இல்லை. அதை எதையும் எப்போதுமே லிமிட்டாக எவ்வளோ, எப்போ, எங்கே, எப்படின்றத உணவுலேருந்து, தூக்கத்துலேருந்து, பேச்சுலேருந்து எவ்வளோ நம்ம கம்மி பண்ணிக்கிறோமோ, நிதானத்தோடு லிமிட்டோடு இருக்கமோ அவ்வளோக்குள்ளோ தேக ஆரோக்கியம். உலகத்தில் எதிராக சொத்துன்னா நீ சேர்த்து வச்சதோ பணமோ காசோ இல்லை, உடம்பு தான் பெரிய சொத்து. இந்த உடம்பு சுத்தமாக பாதுகாக்கப்பட்டு நோய் நொடி இல்லாமல் இருந்தால் நீ சம்பாதிச்சதை, நீ சேர்த்து வச்சதை இருக்கதை அனுபவிக்க முடியும். புரிந்து கொண்டு வாழ்வோம். புரிந்து கொண்டு வாழ்வதற்கு புண்ணிய சொரூபனான புண்ணியத்தையே கொடுக்கக்கூடிய பரந்தாமனை பிரார்த்தித்து எம்பெருமானின் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.